அண்மை செய்தி. ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறை தீக்கிரையான விவகாரத்தில் சதித்திட்டம் ஏதும் இல்லை என்று காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறையின் செம்பு கம்பிகளில் ஷார்ட் சர்க்கியூட் இருப்பதற்கான சான்றுகள் காணப்பட்டதாக தடயவியல் நிபுணர்களின் அறிக்கை அளித்துள்ளதாக காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறை தீக்கிரையான விவகாரத்தில் சதித்திட்டம் ஏதும் இல்லை என்று காவல்துறை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அறையின் செம்பு கம்பிகளில் ஷார்ட் சர்க்கியூட் இருப்பதற்கான சான்றுகள் காணப்பட்டதாக தடயவியல் நிபுணர்கள் அறிக்கை தெரிவித்துள்ளதாக காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் கூடுதல் காவல்துறை இயக்குநராக இருந்த கல்பனா நாயக் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அதன் அறிக்கைகள் வெளியாகி இருப்பதாகவும் சதித்திட்டங்கள் ஏதும் தீட்டப்படவில்லை என்றும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதனால்தான் இந்த தீ விபத்து நடைபெற்றிருப்பதாக காவல்துறை தரப்புல விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 31 சாட்சியங்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தடயவியல் மற்றும் தீயணைப்பு சேவைகள் மற்றும் மின்துறைகளை சேர்ந்த நிபுணருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் இந்த நிபுணர்களின் அறிக்கைகள் தற்போது பெறப்பட்டு அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செப்பு கம்புகளில் ஷார்ட் சர்க்கியூட் இருப்பதற்கான சான்றுகள் காணப்பட்டதாகவும் தடவியல் நிபுணர்கள் அறிக்கையில தெரிவித்திருப்பதாகவும் கூடுதலாக தடவியல் அறிக்கையில மெல்லிய அடுக்கு குரோமோட்டோகிராபி மற்றும் வாயு குரோமோட்டோகிராபி அடிப்படையில பெட்ரோல், டீசல் அல்லது வேறு ஏதேனும் எரியக்கூடிய பொருட்கள் போன்ற எந்த ஒரு தீவைப்பு பொருளின் இருப்பும் அங்கு இல்லை என்றும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது சதித்திட்டம் தீட்டி பெட்ரோல் மற்றும் டீசல் மூலமாக அங்கு தீ வைக்கப்பட்டதா என்பதற்கான ஆய்வுகளும் நடத்தப்பட்டு அவை இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த விசாரணையில கல்பனா நாயக் அவர்கள் உயிருக்கு திட்டமிட்ட எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்பதை நிராகரிப்பதாகவும் வேண்டுமென்றே தீ வைப்பு செயல் ஏதும் நடைபெறவில்லை என்றும் காவல்துறை சார்பாக விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புகாரானது 14/8/2024 அன்று காவல்துறை தலைவர் மற்றும் சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு கடிதம் மூலம் பெறப்பட்டதாகவும் உடனடியாக 28/7 அன்று தீ விபத்து ஏற்பட்டதற்கான சம்பவத்தில் சட்டவிரோத செயல் மற்றும் நாசவலை நடந்ததாக சந்தேகிப்பதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புகார் அளித்த அன்றே எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் திருவல்லிக்கேணி துணை காவல் ஆணையர், தடவியல் நிபுணர்கள், மின்சார வாரியம், தமிழ்நாடு காவல் வீட்டுவசதி கழகம், அதே போல ஏசி ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தின் தொழில்நுட்ப நிபுணர்களும் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரிலிருந்து இந்த வழக்கானது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டதாகவும் அதிகாரி டிசிபி தலைமையிலான ஒரு அதிகாரி விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 31 நபர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.